பாய் பாய் ஃபிலிம் சிட்டிலேருந்து கிளம்பியாச்சு. தேங்க்யூ, விசிட் அகைன். போடு, இப்படி கிழக்குன்னா போடு. ஏன் இப்படியா? எங்கே கிழக்குனா இப்படி இப்படி வெயில் மேற்கு இருக்குது, எடுக்க முடியல. ஏன் வண்டி எவ்வளோ போனது ஓட்டன்னு வச்சுக்கேன். அதுக்குள்ள சரி வரும் போடுறான். வெயில் என்ன வெயில் எப்படிங்கிறியா? சரி, ஓகே. ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடலான்னு பேரடைஸ் இன் சின்ஸ் 1953 மேலே தானே. அப்சஸ் ஏசி ரெஸ்டாரண்ட். பிரியாணி சாப்பிட்டு இருக்கா? இருக்கு, சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பெருசாக இருக்கு. ஏசி செக்ஷன் டெம்பரரி க்ளோஸ்ட். ஹேண்ட் வாஷ் ஆர்டர் இங்கேயா? டேபிள் ஆர்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கல, இங்கேயே எதிர்க்கு ஃபேரி சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு இந்த ஸ்பூன் தான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:10. ஹைதராபாத்தில் இங்கே சாப்பிட்டு பெங்களூர் ரொம்ப தூரம் அதிகமாக இருந்துச்சு, ஊருக்கு போக முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு டிகல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். இங்கே ஸ்டே பண்ணிட்டு நீ காலையில் நேரமே கிளம்புனா ஃபுல் ஸ்டெச், ஒரே ஸ்டெச் ஊருக்கு. ஒரு 14 to 15 hours ஆகும்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக ட்ரை பண்ணோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் நேரமே கிளம்ப ஒரு 6 o'clock ஷார்ப்பாக கிளம்பிட்டோம்னா நாளைக்கு நைட்டு ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆச்சு. நாங்கள் இப்போ தான் இங்கேருந்து தெலுங்கானா ஹைதராபாத் அவுட்டரில் இருக்கிறோம். நேற்று ஸ்டே பண்ணி இந்த ரூமு மொட்டை மாடியில். இந்த ரூம் தான் கிடச்சிது ஆக்சுவலாக ரன்னிங்கில் பைபாஸில். பெங்களூர் ஊருக்கு டைரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் இருக்குது. டே கன்டினியூ பண்ணுவோம் ட்ரைவை. டே 13, 13 நாள் ஆச்சு. மொத்தம் 6000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து விட்டோம். 3rd floor ரூமு. ரூம் பெரிய ரூம் ஆக்சுவலாக. வெல் 40 போச்சு. 900 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 14 hours காட்டுச்சு நைட்டு. இப்போ தெரியல எவ்வளோ நேரம்னா. போயிட்டு பேக்கில் வச்சுட்டு அப்படியே ரயிலாக கன்டினியூ பண்ணுவோம். भाई पानी वाला नहीं आया? पानी वाला सुबह में 6 बजे का। आप बोला नहीं, मैं बोला ना आपको. हाँ బండి వచ్చేది కదా చూడు బయట. கிளம்புவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:45. நாங்கள் 7:45 கிளம்புனது. 8:45, 9:45, 2 மணி நேரம் வந்திருக்கோம். கர்னூல் அவுட்டரில் இருக்கோம். 354, 384 கிலோமீட்டர், 5 hours 38 minutes. அரைவல் டைம் 3:20 காட்டுது. ரெஸ்டாரண்ட் ஒன்று, டிகோ ஃபுட் வைப்ஸ்னு ஒன்று போயிட்டு ஜம்முன்னு அப்புறம் அப்படியே பெங்களூர் கன்டினியூ பண்ணுவோம். ஒரு சின்ன கிராக் ஆயிடுச்சு, இதை போய் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இப்போ பெங்களூர்
அந்த விண்ட்ஷீல்டு ஸ்பெஷல் விண்ட்ஷீல்டு ஸ்பெஷலாக பண்ணுறானுங்களாம்மா. சேஞ்ச் பண்ணாமே இதை கிராக் ஃபிக்ஸ் நாங்கள் போயிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் சாப்பிட போகிறோம். பாய். ரெஸ்டாரண்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்லாம் ஏசி டைன் அங்கே இருக்குது, நார்மல் டைனிங் இங்கே இருக்குது. நார்மலே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:39 ஆச்சு. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு அவுட்டரில் சாப்பிட்ட தெலுங்கானாவில் அங்கேருந்து இப்போது கர்நாடகா ஆல்மோஸ்ட் என்ட்ரு ஆகிட்டோம். ஆந்திரா தாண்டி இப்போ கர்நாடகா வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் 152 கிலோமீட்டர் இருக்குது பெங்களூருக்கு. நாங்கள் போட்டிருந்த அந்த விண்ட்ஷீல்ட் சரி பண்ணுற கடைக்கு 3:15 ரீச் ஆகணும்னு போட்டிருக்குது. நாங்கள் பிரேக் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 450 மாடிச்சு, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 7 AM காலிலிருந்து 12 AM காலாச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 300 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீ கண்டினியூ பண்ணுவோம். இதான் கியா ஷோரூம் பார்த்துங்க. கியா ஷோரூமில் பிளான்ட்டு மேனுஃபேக்சரிங் காரோட இது இங்கே தான் இருக்குங்க. வர்ற வழியில் பைபாஸ்லேயே இருக்குது. இந்த பைபாஸ் தான் கன்னியாகுமரி டு காஷ்மீர் பைபாஸ். இப்போ எங்கே அனந்தபூர் தாண்டி வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கியா 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 டைம் 2. பெங்களூருக்கு அவுட்டரில் 5 இன்னும் 72 கிலோமீட்டர் தான் அந்த கடைக்கு. ஒரு சின்ன ரெஸ்ட்டு, தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கன்னியூ பண்ணுவோம். என்னமோ தோட்டம். டைம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூர் மெயின் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. கேஆர்புரம் ஒயிட்ஃபீல்டு உள்ளே வந்தாச்சு. கேஆர்புரம் பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஷாப் பார்த்துட்டு அப்படி அண்ணா வீடு இங்கே இருக்குது மாரதலை பக்கத்தில். நாங்கள் போயிட்டு அப்புறம் அப்படி ஊருக்கு கிளம்புறோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி 13 நாள் ஆச்சு. இன்றைக்கி 13வது நாள். ஆல்மோஸ்ட்டு 7000 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ போயிட்டு அந்த கடையில் போயிட்டு இந்த கிராக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கிராக் தான் மெயினு. இதை பார்த்துட்டு கிளம்புவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆச்சு. உடுப்பி ஏதோ வெஜ் ஹோட்டல் சாப்பிட்லான்னு வந்துருக்குறோம். உடுப்பி ஹோட்டலாமா இல்லை, ஹோட்டல் ரன்வே. சாப்பிட்டு அண்ணா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஊருக்கு எப்படி மிட் நைட் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 7 ஹவர்ஸ் காட்டுது, தெரில எப்போ ரீச் ஆகும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் லஞ்ச் சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுவோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:39. நாங்கள் இப்போ பெங்களூர் அவுட்டர் வந்திருக்கிறோம். ஒசூரில் இருக்கோம். இப்போது அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஊருக்கு 538 ஹவர்ஸ் காட்டுது. 300 கிலோமீட்டர் இருக்குங்க. 304 கிலோமீட்டர் இருந்தோம். ஒரு 1:30க்கு ரீச் ஆகும் கரெக்டாக. ஆக்சுவலாக டே 1 கிளம்பும்போது நைட்டு 1:30 1:45 தான் கிளம்பணும். திரும்ப அதே டைமுக்கு ரீச் ஆகிற 13 days கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க இன்னையோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் ட்ரைவை. எப்படியும் நீ 5 ஹவர்ஸ் அப்படியே பைபாஸ் தான். நீ பிரச்சனை இல்லை. ஒசூர்லேருந்து நீ ஃபுல்லாக பைபாஸ் தான். அப்படியே சேலம் பெருந்துறை அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்டினியூ பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:24. இப்போ இங்கே இன்னும் 213 கிலோமீட்டர் இருக்குது. சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டேன். ஓகே பாய். நான் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் காலையிலேருந்து. ஓகே 10:54 ஆச்சு. இப்போதைக்கு அரியர ரோடு வந்தாச்சு. இப்போ கண்டினியூஸாக இங்கே ஹைதராபாத்துக்கு அவுட்டர்லேருந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான், அப்படியே கன்டினியூ பண்ண போகிறாங்க வீட்டுக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் டைம் காட்டுதுன்னா 2 hours 46 minutes. 139 கிலோமீட்டர் தாங்க வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 13 days 13 நாள் ஆச்சு. அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 47
இன்னும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 39 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓவராலாக எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்னா டிரைவ் இன்ஃபோ டிஸ்டன்ஸ் 6552. ஆக்சுவலாக பாதிக்கு மேலே தான் போட்டோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7000 கிலோமீட்ரு போயிருக்கோங்க 13 days. 7000 கிலோமீட்டர் என்ன அவ்வளோதான். 39 கிலோமீட்டர் 52 மினிட்ஸ் போய் ரீச் ஆகுங்க. காலையில் 7:45 ஸ்டார்ட் பண்ணது அங்கே ஹைதராபாத் அவுட்டர்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிரேக், அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். மணி 1:44ங்க. 13 நாளைக்கு முன்னாடி இதே 1:44க்கு தான் கிளம்புனோம் நைட்டு. அதே டைமுக்கு ரீச் ஆகிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 7000 கிலோமீட்டருங்க. 14 ஸ்டேட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே ஆல் அரவுண்ட் இந்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எனிவே ஹாப்பி, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில்.